ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பாக்ஸில் ஒரு அழகான க்யூட்டான கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அந்த பாக்ஸில் வந்து மேலே உள்ள கேப்பை கட் பண்ணிவிட்டு சைடுலேயும் இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்னதாக இருக்கிற பகுதியில், பட்டையாக இருக்கிறதுல இது மாதிரி கொஞ்சம் வளைவு மாதிரி ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வளைவாக இருக்கும் ரெண்டு சைடு, இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் கம் அப்ளை பண்ணி க்ளே எடுத்து இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு இதை மாதிரி ஒட்டி விடுறேன். ரெண்டு கண்ணு மாதிரி சென்டரில் ஒரு மூக்கு ஷேப்பில் ஒரு திலகம் ஷேப் மாதிரி இப்படி செஞ்சு இங்கே சென்டரில் விட்டுறேன். அடியில் வந்து வாய் மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி ஒட்டிக்கணும். உங்களுக்கு பிக்சரில் பார்த்தா தெரியும் எதை மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கண்ணுக்கு உள்ளார சும்மா ஹோல் மாதிரி இதை மாதிரி வைக்கிறேன். நம்ம இந்த மூக்கு இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஷேப்புக்கு கொண்டு வர மாதிரி அழகாக செஞ்சுக்கணும். வாய்க்கும் இதை மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஷேப் கிடச்சிரும் நமக்கு. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாமே நம்ம ஒட்டினதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாமே அந்த சைடு ரெண்டு சைடும் பெயிண்ட் பண்ணிக்கணும். இந்த கலர் தான் இல்லை, இது வந்து நம்ம எந்த கலர்னாலும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து கண்ணுக்கு வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். அந்த சென்டரில் மட்டும் ஃபுல்லாமே அடித்து விட்டுருங்க. நம்ம நடுப்புற வந்து பிளாக் கலரில் டாட் வச்சுக்கலாம். இப்போ வந்து வாய்க்கும் கீழே இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி வரைச்சி ஷர்ட் போடுற மாதிரி இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதில் ஃபுல்லாமே ஒயிட் கலர் அடிச்சிடணும். கீழே வந்து பட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு ஷேட் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இப்போ வாய்க்கு வந்து ரெட் கலரில், அது ஃபுல்லாக நம்ம சைடெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அடிச்சு விட்டுருணும். அடுத்தது மூக்குக்கு வந்து எல்லோ கலரு. இது ஒரு பொம்மை மாதிரினாலும் நம்ம எந்த கலர்னாலும் அடிச்சுக்கலாம். கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லோ கலரில் நெக் மாதிரி இதை மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் ஹேர் இருக்கிற மாதிரி லைட்டாக இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அப்படியே விட்டாலும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே எப்படினாலும் நம்ம டெக்கர் பண்ணுற மாதிரி விருப்பப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சென்டரில் பிளாக் கலர் டாட் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் வாலில் ஒட்டி ஃப்ளவர் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.